முதல் காரணம், எடப்பாடியார்கள் அருமையா ஆட்சி பண்ணார். முதல் தடவை சேலத்துக்கு எண்ணற்ற தேவைகளை அவர் வந்து பூர்த்தி செஞ்சார். சேல மக்கள் ரொம்ப அமைதியா சந்தோஷமா வாழ்ந்தாங்க. சேலத்துல எந்த பிரச்சனையுமே கிடையாது. எல்லாருமே நல்லா இருந்தாங்க. சட்ட ஒழுங்கு ரொம்ப அற்புதமா அருமையா இருந்தது. அவருடைய எடப்பாடியார் திட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தொலைநோக்கு சிந்தனையோட ஒவ்வொரு திட்டத்தையுமே செயல்படுத்தினார். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா அவர் செய்யக்கூடிய திட்டங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். நீங்க நாள் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கலாம். ஏன்னா நம்ம சேலத்துக்காரங்களுக்காக நான் அந்த விஷயத்தை சொல்ல வரல. உண்மையாலுமே செஞ்சாரு, அது எல்லாருக்குமே தெரியும். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நாங்க மெயினான காரணம் வந்து தலைவர் வந்து அரசியலுக்கு வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதுனால, இப்ப நாம யாராவது ஒருத்தருக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற நிலைக்கு நாங்க வந்து தள்ளப்பட்டிருக்கோம். இருந்தாலும் நான் எந்த கட்சியிலுமே நாங்க சேரல. எடப்பாடி அவர்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம சேலத்தினுடைய மண்ணின் மைந்தர் அவர். ஒரு சாதாரணமா எளிமையான தொண்டை கூட போய் அவர் வாசல் ஒரு 1/2 மணி நேரம் அவரை கண்டிப்பா அவரே வந்து மீட் பண்ணி பேசுறாரு. பார்க்கலாம். அப்ப அது நம்ம செய்யும் போது எல்லாருக்குமே மக்களுக்கு அது நல்லதுதான். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த மது இந்த மாதிரி பிரச்சனைகளை கஞ்சாவால நிறைய ரொம்ப எல்லாம் சீர்கிட்டு போயிட்டாங்க இளைஞர்கள் எல்லாம். எடப்பாடி ஐயா இருக்கும்போது அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை. அதெல்லாம் கட்டுக்குள்ள இருந்துச்சு. அங்கங்க ஒன்று இருந்தாலும் எல்லாம் கட்டுக்குள்ள இருந்துச்சு. ஒரு பயம் இருந்துச்சு. இன்னொன்னு ரொம்ப ஓப்பனா சொல்லணும்னா, சின்ன குழந்தை உங்களுக்கே தெரியும், சின்ன குழந்தைகள் இருந்து முதியோர்கள் வரை யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. அதுக்கு மெயினான காரணம் சட்ட ஒழுங்கு தான். அந்த சட்ட ஒழுங்கு சரியா இருந்தா மது பிரச்சனையும் வராது. இந்த குழந்தைகள் வந்து முதியோர்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை திருட்டு கொலை திருட்டு இதெல்லாம் நடக்காது. இன்னைக்கெல்லாம் ரொம்ப சகஜமா நடக்குது. அதிமுக ஆட்சி வந்தா அம்மா காலத்துல இருந்தே அது வந்து அதிமுக ஆட்சிகள் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை. எடப்பாடியார் இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா கிடையாது. அவர் வந்து மக்களுக்கு என்ன தேவையோ அதை தெளிவா பண்றாரு. அதனால அவருக்கு ஆதரவு கொடுக்குறோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக அப்படிங்கிறது தான் மாறி மாறி ஆட்சி அமைச்சிட்டு இருக்காங்க. திமுக வந்து சரியான ஆட்சி கடந்த 5 வருஷமா பண்ணலன்னு நினைக்கிறீங்க? இல்ல அப்படி இல்ல. நம்ம அவங்க பண்ணலங்கிற குறை நம்ம சொல்ல வரல. அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் பண்ணதை விட எடப்பாடியார்கள் சூப்பரா பண்ணுவார். ஒரு வார்த்தை ஸ்டாலின் அவர்கள் போன வாரம் சொல்லியிருக்காரு ஒரு மீட்டிங்ல, என்னுடைய திட்டம் சூப்பர் ஸ்டார் திட்டம்னு. ஆனா எடப்பாடி சூப்பர் ஸ்டார் திட்டம் இல்ல, சூப்பர் ஸ்டாரே எடப்பாடியார் தான் இப்ப அரசியல். அதனால எல்லாமே நல்லா இருக்கும். திட்டமும் நல்லா இருக்கும், அப்படி செயலும் நல்லா இருக்கும். விவசாய குடும்பம் மற்றவங்க விவசாயி பொய் சொல்றாங்க ஆட்சியில வந்து. இவர் வந்து மக்களுக்கு வந்து சேலத்துல விவசாயி எல்லாத்துக்குமே தமிழ்நாடு எல்லாத்துக்குமே செஞ்சாரு, மேம்பாடுக்கும் செஞ்சாரு. இப்ப 11 தொகுதி பாத்தீங்கன்னா எப்பயுமே ஏடிஎம்கே ஒன்று கோட்டை. இது தமிழ்நாட்டுல மற்ற தொகுதிக்கும் நீங்க வந்து வாக்கு சேகரிப்பு தொகுதி இல்ல. நாங்க சேலத்தோட சரிங்க. எல்லா மாவட்டத்திலுமே அனைத்து ரசிகர்களுமே வந்து அதிமுக ஆதரவு முறையில் தான் எல்லாருமே இருக்காங்க. ரெண்டாவது நீங்க சொன்னீங்க விவசாய குடும்பத்துல சேர்ந்தவங்க. நானும் ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்த ஆள் தான். அதனால நம்ம அந்த விஷயம் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சதுனாலதான் நம்ம அந்த மெயினான ஆதரவே கொடுக்குறோம். அவர் ஒரு அடிப்படை தொண்டனா இருக்காரு. இன்னமும் ஒரு விவசாயியுடைய மகனா தான் இன்னமும் இருக்காரு. இன்னும் விவசாய தொழில் பண்ணிட்டு இருக்காரு. அந்த விவசாயத்தை பத்தி அவருடைய இந்த கஷ்ட நஷ்டங்கள் அத்தனையுமே அவருக்கு தெரியும். மத்தவங்க சொல்லலாம் ஏத்து சொல்றா ஆகாது. ஆனா இவர் ஏத்து சொல்றா இல்ல. அடிப்படையே அவருடைய வந்து விவசாய குடும்பம் தான். அதனால விவசாயிக்கு தேவையான இப்ப கூட விவசாய கடன் தள்ளுபடின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட சேலத்துல ஒரு 50-60 ஏரிக்கு மேல தூர்வாரி அதை தண்ணி கொடுத்து உபநீர் கொண்டு நப்பியிருக்காரு. பனமரத்தட்டு ஏரி வந்து நாங்க வந்து மக்களுக்கு சேலம் மாவட்ட மக்களுக்கே ஒரு பெரிய வாழ்வாதாரமா இருந்துச்சு அந்த ஏரி. நீங்க அந்த ஏரியை இன்னைக்கு காணாத போச்சு. கிட்டத்தட்ட 2000 ஏக்கருக்கு மேல இருக்கும். அதை தூர்வாரி நாங்க ஐயா கிட்ட எடப்பாடி ஐயா கிட்ட நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம். அதை தூர்வாரி நீங்க மேட்டூர் உபநீர் திறந்து அது ஒரு சுற்றுலா தலம் மாதிரி நீங்க பண்ணணும். இப்ப ஏற்காடு தான் இருக்கிறதுலே சேலத்துக்கு ஏற்காடு தான் ரொம்ப நமக்கு ஊட்டிக்கு எடுத்து ஏற்காடு தான். அந்த ஏற்காட்டுக்கு ஈக்குவலா இருக்கும் இந்த 2000 ஏக்கரா பனமரத்தட்டு ஏரியை தூர்வாரி அதை பூங்கா பண்ணா மக்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அங்க விவசாயமும் நல்லா செழிக்கும். ஐயா கிட்ட நாங்க எடப்பாடி கிட்ட கோரிக்கை வச்சிருக்கோம். அவர் நாங்க 100% நாங்க பண்ணி தரோம் உத்தரவாதம் கொடுத்துருக்காரு எங்களுக்கு. அதனால சேலம் மாவட்டம் 11 தொகுதிக்கும் நாங்க சிறப்பா வந்து அவருக்கு நாங்க வாக்கு சேகரிச்சு அவரை பெருவரையான வாக்கு வெற்றி பெற செய்வோம். இதனுடைய தாக்கம் தமிழ்நாடு ஃபுல்லா அலைபாயும். என்டிஏ கூட்டணி சார்பாக தேர்தல் அறிக்கையை அவர் வெளியிட்டிருந்தாருமே கூட சேலத்தை எதை பேஸ் பண்ணி நீங்க இந்த 11 சட்டமன்ற தொகுதியிலும் பிரச்சாரம் மேற்கொள்ளாரு? எடப்பாடியாருங்கிற ஒற்றை மனிதர், ஒரு நல்ல மனிதர். அவர் தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்காரு. அவருடைய திட்டங்கள்லாம் நீங்க ஃபர்ஸ்ட்ல பார்க்கும்போது அது ஒரு மாதிரியா இருந்திருக்கலாம். 4 பேர் கேள்வி கூட செஞ்சிருக்கலாம். ஆனா நாளாக அவர் எடுத்த முடிவு கரெக்டான முடிவு. அதனால அந்த தமிழகத்தினுடைய அந்த ஒற்றை மனிதருக்காக தான் நாங்க ஆதரவு கொடுக்குறோம். எடப்பாடியார் ஒற்றை மனிதருக்காக ஆதரவு கொடுக்குறோம். எப்ப பிரச்சாரம் தொடங்க போறீங்க? நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒவ்வொரு ஒன்றியமா கூப்பிட்டு பேசிட்டு இருக்கோம். நேரில் போய் எல்லாத்தையும் பார்த்து உட்காந்து பேசி எங்களுடைய ரசிகர்களை மட்டும் நாங்க வாக்கு சேகரிச்சு அதுக்கு முன்னாடி தீவிர முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ முதற்கட்டமா 11 சட்டமன்ற தொகுதியை வந்துட்டு ஆதரவு சொல்லிருக்கீங்க. விரைவில் தமிழகம் முழுவதும் ரஜினி ரசிகர்களை ஒன்றிணைச்சு ஆதரவு நிறைய பேர் அதிமுகவிலே சேர்த்துட்டாங்க. நிறைய பேர் தலைவருடைய ரசிகர்கள் நிறைய பேர் அதிமுகவிலே சேர்த்துட்டாங்க. சேர்ந்தது மீது இருக்கிறவங்க அதிமுக தான் ஓட்டு போடுவாங்க. என்னைய கூட்டிட்டு தான் ஓட்டு போடுவாங்க. கனகராஜ் சேலம்.